ஹலோ கைஸ், இன்னைக்கு அபவ் மெரிட்ஸ் அனிமையோட எபிசோட் 12லேருந்து 14 வரைக்கும் நம்ம பார்த்துட போகிறோம். ஸோ வீடியோ பெருசாகவே இருக்கும். ஸோ லைக் வண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் அந்த பூச்சை மேலே வந்துட்டு அங்கே எல்லா பூச்சை பார்த்தும் பயங்கரமாக கத்தும். ஐயோ பிரச்சனை, டீமன் கிங் போகுவை சாப்பிட போகிறாங்க. அங்கே இது கேட்டோன்னே ஒரு இனத்தோட டீமன் லார்ட்ஸ் அவங்களும் அந்த இடத்துக்கு அங்கே வராங்க. சிம்பிளாக சொன்னால் ஒரு இனத்துக்கு கிங்காக இருப்பாங்களே, ஸ்னேக்கோட இனம், பேரோட இனம், இந்த மாதிரி அங்கே அவங்களும் வந்துட்டு ஆமா சொல்லு போறான், என்ன ஆச்சு, என்ன சீன் ஆச்சு? அது ஒரு பர்சன் டீமன் கிங்க தாக்கிட்டு அவன் டீமன் கிங்க கொண்டு போயிட்டான். அவ்வளவுதான். இதை கேட்டவுடனே அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்பவும் கடுப்பாவுறாங்க. இதை பண்ணது யாரு? ஒரு மனுஷன் தானே. இப்ப அவங்க பண்ண வேலைக்கு மனுஷ இனத்தை மொத்தமா நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு பெரிய வாரே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஈஃபேங்க நோக்கி வரும். ஆளுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆமா, இந்த மேப்பை யாருப்பா கிரியேட் பண்ணா? நானும் அலையறேன், வெளியிலேயே போக முடியல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேக்கான மேப்னு நினைக்கிறேன். அங்க இப்படி நம்ம ஆளு போகும்போது பின்னாடி மவுண்டன் சைட்டோட ஒரு 2 டிசைபிள் அவங்க அங்க வராங்க. அவங்களும் வந்துட்டு நம்ம ஈஃபன் கிட்ட கேக்குறாங்க, ஆமா நீ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க? அதுவா, இந்த மவுண்டன்ல நான் தொலைஞ்சு போயிட்டேன். இந்த மவுண்டனை விட்டு போறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? எனக்கு புரியல. இவன மாதிரி ஒரு மாட்டல் இங்க எப்படி வந்தான்? மாட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஐயோ, நான் கொஸ்டினை கேட்ட ஆன்சரே நீ கொடுக்கல. ஆமா, என்ன ஒரு மாட்டலாயின்ட்டு என்னையே எதிர்த்து பேசலான்னு போறியா? அந்த பர்சனும் நம்ம ஈஃபேங் மேல அட்டாக் பண்ணலான்னு போவான். ஆனா அதுக்குள்ள ஒரு பொண்ணு அங்க அப்பியர் ஆகுறா. அவ வந்துட்டு ஸ்டாப் பண்றா. ஆமா, இந்த இடத்துல என்னப்பா போயின்னு இருக்கு? அது ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி இந்த மாட்டல் இவன் நம்ம செக்டுக்குள்ள வந்துட்டானா, அதுதான். என்ன மன்னிச்சிருங்க, இவனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க கவலைப்பட வேணாம். இவன மாதிரி ஒரு மாட்டலை நாங்களே பாத்துக்கிறோம். அந்த பொண்ணும் நம்ம ஈஃபேங்க பாக்குறா. இந்த பையன் ஒரு மாட்டலா இருக்கான். பாஃபு மவுண்டனுக்கு வர ஒரு மிடில் லெவல்ல இருக்க மார்ஷல் ஸ்பிரிட், அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும். நம்ம ஹீரோ பத்தி தெரியாம நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றா, நேத்து ஏகப்பட்ட டீமன்ஸ் இங்க தொடர்ந்து ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணிருக்கு. அதனால இந்த இடத்துல நீ சுத்தாம இந்த இடத்த விட்டு போறதுக்கு நீ பாரு. அதே மாதிரி சொல்ல மாட்டேன், காட்டை நோக்கி ஒண்டி போவாத, வேற திசையில போ. உங்க கைடன்ஸுக்கு ரொம்ப நன்றி, நான் இதோ போறேன். எனக்கு புரியல, இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? எதுக்காக அப்படி அவ சொல்லணும்? ஏன்னா இங்க சின்ன சில பல அனிமல்ஸ் ஒண்டிதான் இருக்கு, மத்தபடி பெருசா எதுவும் இல்லையே. இதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட பீஸ்ட் லாட்ஸா இருக்கு. அதுங்களும் பயங்கரமா அங்க அட்டாக் பண்ணும். அங்க அவங்களுக்கு புரியல எதுக்காக இதுங்க இப்படி அட்டாக் பண்ணும்னு. அங்க ஈகிளுக்கு இங்க டைரக்டா அந்த பொண்ணை நோக்கி தாக்கும். ஆனா எப்படியோ டாச் பண்ணி திரும்ப அந்த பொண்ணு ஒரு அட்டாக் பண்ணுவா. ஆனா அந்த அட்டாக்கு ஈகிள் கிங் முன்னாடி வேலைக்கே அவள அசால்ட்டா பிளாக் பண்ணும். நல்ல வேலை, இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவ தப்பிக்கிறா. ஆனா இப்பயும் எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, எதுக்காக பீஸ்ட் கிங்ஸா இருக்கிற இதுங்க மனுஷங்களை இப்படி அங்க தாக்கணும். பின்னாடி ஒரு பாம்பு தாக்கலான்னு வரும், ஜஸ்ட் மிஸ் அதையும் மூச்சு விடுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? அங்க அந்த ஸ்னேக்கோட மெமரிஸை செக் பண்ணாதான் தெரியுது, டீமன் கிங்க யாரோ ஒரு பர்சன் தூக்கின போயிட்டான், சூப் வச்சு சாப்பிட போறான். அந்த விஷயம் இங்க வந்து மெமரிஸா இவளுக்கு அங்க ஸ்பெல் மூலமா தெரியுது. சுத்தமா ஐடியால எப்படி ஒரு பர்சனால டீமன் கிங்க பிடிக்க முடியும்? முக்கியமா சூப் வச்சு குடிக்க போறானா? யார் அந்த பர்சனு? அங்க இப்படி இவ யோசிக்கும் போது அந்த 3 பீஸ்டும் பயங்கர வேகமா இந்த பொண்ணையும் தாக்க ஆரம்பிக்குது. சீன் அப்படியே நம்ம ஈஃபேங்க நோக்கி வரும். ஆளு கடைசி ஹர்பா இருக்கிற அந்த ஃபிளவரை தான் தேர்ந்து இருக்கான். அங்க அதை தேடும் போது முன்னாடி ஒரு அருமையான லேக் மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அட, மவுண்டன்ல இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்னு தெரியாம போயிச்சியா? சரி, ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். அங்க ஆளு என்ஜாய் பண்ணினே யோசிக்கிறான். இது வரைக்கும் அந்த மவுண்டன்ல சுத்தியே ஒரு மாதிரி போர் ஆயிட்டேன், அதுக்கு மேல டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு ஃபன் பண்ண இப்ப ஏதாச்சும் வேணும்ப்பா. சரி, எதுக்காக ஒரு கிட்டாரை மீக் பண்ணக்கூடாது? அது நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ஸ்வாட் செக்டோட அந்த பொண்ணை நோக்கி வரும். எப்படியோ அவங்க தப்பிச்சு வந்துட்டா போல. என்ன ஒண்ணு, எல்லா இடமும் ரொம்ப காயமா இருக்கு. அப்படியே அவ பறந்து வரும்போது அந்த இடத்துல மயக்கமா வரும். அப்படியே அவன் மயங்கி போயிடறான். ஆனா நம்ம ஈஃபேங் இருக்கிற அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு விழுறான். நம்ம ஈஃபேங்க்கும் அவங்க தெரியுது, இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பொண்ணு தான் இவனு. இதுக்கப்புறம் அங்க நைட் ஆகுது. அந்த பொண்ணு இன்னமும் மயங்கிதான் இருக்கா. நம்மால ஃபிஷ் எல்லாம் அங்க வறுக்கிறான். அங்க பொண்ணு ஏந்தவனே, ஆமா என்னம்மா எழுந்துட்டியோ, இந்த ஃபிஷ் இருக்கு, ஃபிஷ் ரொம்ப சுவையா இருக்கும், சாப்பிடு. ஏன்னா இதை சாப்பிடும் போது உனக்கு அங்க ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஆனா நீ வந்து ஒரு மாட்டலு, நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். ஆமா, என்னம்மா சொல்ல வர? அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு யூஸ்லெஸ். என்னது, இந்த ஃபிஷ் உனக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்குன்னா நீ என் பின்னாடி இருக்கிற அந்த டர்ட்டில் அதை வத்து சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கல? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆனா இப்பயும் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், சீக்கிரமா ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு போற வழியை பாரு. எதுக்காக? நான் யோசிக்கல இந்த அளவுக்கு நீ பிடிவாதமா இருப்பேன்னு. சரி, நான் சொல்றேன். இப்பதான் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மவுண்டன் இருக்குல்ல, இது போகு, அந்த டீமனோட டெரிட்டரி. அந்த போகு டீமன் கிங் கிட்ட உண்டி கிட்டத்தட்ட 1 lakh டீமன்ஸுக்கும் மேல இருக்கு. அவன் தான் இந்த ஃபாரஸ்டோட ஒரு அப்சல்யூட்டான கிங். அதே மாதிரி அந்த டீமன் கிங் அவன் ரொம்பவும் மிஸ்டீரியஸான பர்சன். நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னா, ஏன்னா சில பேர் ஒண்டிதான் அவனோட உண்மையான பாடியை பார்த்துருக்காங்க.
அப்படியா? அந்த போகோ த டீமன் கிங் அவன் நீ சொல்றபடி பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் எங்க இருக்கான்? ஈஃபேங் இப்படி அங்க கேட்பானா? ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் த போகோ த டீமன் கிங் அவன் பின்னாடி தான் இருக்கான்னு. அவன் எங்க இருக்கான் அத பத்திலாம் எனக்கு தெரியல. ஆனா ரீசெண்டா இப்பதான் ஒரு விஷயத்த ஒரு மெமரிஸ் மூலமா நான் பார்த்தேன். என்னன்னா ரீசெண்டா ஏதோ ஒரு பர்சன் டீமன் கிங்கோட கேவுக்கு போயிருக்கான். அங்க போயிட்டு டீமன் கிங்கோட ட்ரெஷரா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த ஆளு தூக்கியிருக்கான். அங்க ஒண்டி ஸ்டாப் பண்ணாம டீமன் கிங்கையும் கேப்சர் பண்ணியிருக்கான். அதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஏதோ ஆளு சூப்பெல்லாம் வைக்க போறானா. அதனாலேயே இந்த டீமன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கொந்தளிச்சு போயிருக்கு. சோ மவுண்டன்ல ஏதாச்சும் ஹியூமன்ஸை பார்த்தாலே போதும் கண்ணந்துடமா வெட்டி போடணும் அப்படின்னு ஒரு ஆர்டரும் இருக்கான். ஆல்ரெடி எங்க ஸ்வாட் செக்டர்ல இருந்து ஏகப்பட்ட ஆளுங்க வந்தாங்க. ஆனா இப்போ எல்லாருமே காலி. இப்போ நீயும் நானும் ஒண்டிதான் இருக்கோம். சப்போஸ் நம்மளும் மாட்டிக்கினா அவ்வளவுதான். நம்ம அவங்க கிட்ட சர்வே ஆகுறதெல்லாம் சான்ஸே இல்ல. அதுக்காக தான் சொல்றேன் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போ இப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பத்தி தெரியாம போக ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் அட இருமா உன் காலு கை எல்லா இடத்துலயும் காயமா இருக்கு. அட்லீஸ்ட் இங்க வா ஹர்பையாச்சும் நான் வைக்கிறேன். உன்னோட கைனஸுக்கு ரொம்ப நன்றி. ஆனா கடைசியில நீ ஜஸ்ட் ஒரு மார்டல் தான். அட என்னப்பா இவங்க இந்த மாதிரி ஆளுங்களே இப்படிதான் மார்டல்ஸ் கிட்ட அப்படி என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ. சரி ஏதோ ஒண்ணு குன்னை காப்பாத்த கடைசியா இருக்கிற அந்த ஹர்பு அது எனக்கு முக்கியம். அதை தேடி போக வேண்டியதான். இதே மாதிரி சில பல நாள் அப்படியே போகுது. நம்ம ஹீரோ மரத்தெல்லாம் வெட்டி கிட்டாரை ரெடி பண்ணலாம் அப்படின்னு அங்க ட்ரை பண்ணுவான். இன்னொரு சைடு அந்த பொண்ணு அவளோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி ஏகப்பட்ட டீமன்ஸ் அங்க கொல்ல ஆரம்பிக்கிறா. அங்க இதே மாதிரி தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வரா. அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா வந்த எல்லாருமே அங்க காலி. இப்போ மிச்சம் இருக்கிறதும் நான் ஒண்டிதான். என்னால எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி சர்வே ஆக முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி 3 நாள் ஆயிடுச்சு. இப்பயும் அந்த பர்சன் வந்து உயிரோட இருப்பானா அதுவே தெரியல. நம்ம ஹீரோ பத்தி அவ கவலைப்படுவா. ஆனா நம்மாலு ஜாலியா பாட்டு பாடின்னு வரான். அங்க இத பார்த்தோன்னே அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாவுறா. அங்க நம்ம ஹீரோவும் என்னம்மா நம்ம திரும்பவும் சந்திக்கிறோம். நான் எதிர்பார்க்கல திரும்பவும் சந்திப்போன்னு. ஆமா 3 நாளா நான் கஷ்டப்பட்டு மாஸ்டர்ஸை கொன்னு எப்படியோ எஸ்கேப் ஆயின்னு இருக்கேன். இவன் என்ன பாட்டு பாடின்னு ஜாலியா தெரியுறான். அப்போனா மாஸ்டர்ஸ் என்ன இந்த மாட்டெல்லாம் இருக்க அவங்கள டார்கெட் பண்ணலையா என்ன? ஆனா இருங்க மவுண்டனுக்கு கீழே உட்கட்டரா இருக்கிற சில மக்கள் அவங்க மேலயும் டீமன்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணுச்சு. அப்படி இருக்கும் போது எதனால இவன் மேல ஒரு கீறல் கூட இல்லவே இல்ல. நம்ம ஈஃபேங்க்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு எதுக்காக இப்படி வியர்டா ஆக்ட் பண்ணிருக்கா? எதுக்காக இங்க ஒளியணும்? அந்த பொண்ணும் கேக்குறான் அம்மா நீ மாஸ்டர்ஸ் எதுவுமே பாக்கலையான்னு. என்னது மாஸ்டர்ஸா இப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். ஆனா நம்மளுக்கு தான் அங்க தெரியுது கிட்டார் செய்யணும் சொல்லி உட்ட ஆளு கட் பண்ணிருப்பான். அப்படி கட் பண்ணும் போது இவனை மொத்தமா முச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் அங்க போடும். ஆனா கட் பண்ண அந்த பெரிய மரமும் பொத்துன்னு அது மேல விழும். இதனால அவங்களோட கதையும் அங்கேயே முடியுது. நம்ம ஹீரோ அறுக்கிற அந்த சவுண்டாலேயே சில பல மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகும். தூசி அங்க ஊதி விட அவ்வளவுதான். அதுக்கே அங்க கண்ணு தெரியாம போகுது. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது டீமன் மாதிரியும் ஒரு பீஸ்ட் கிங் மாதிரியும் அவங்க இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு அனிமல் தான். நீ சொன்ன மாதிரி எந்த விதமான டீமன்ஸையும் நான் பார்க்கலாமா? நம்ம ஈஃபேங் இதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் அங்க கொடுக்குறான். இந்த ஐட்டமை வச்சுக்கோ உனக்கு பூச்சை நினைச்சு பயமா இருக்குன்னா இதுவும் கூட இருக்கும் போது பூச்சி உன்னை நோக்கி வராது. ஆனா ஒரு மாட்டலோட ஐட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயம் தான். ஆனா நீ எவ்வளவு கைண்டா நீ கொடுக்கும் போது சரி நான் வச்சுக்கிறேன். வேணான்னு சொன்னா கூட எனக்கு ஓகே தான். எதுக்காக கண்ணு முன்னாடி போய் இந்த விஷயத்த சொல்லிருக்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே லெப்படி கிங்க நோக்கி வரும். அதுவும் எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லும் இந்த மவுண்டனுக்குள்ள வந்த எல்லாருமே காலி. ஆனா 2 பேர் அவங்க ஒண்டிதான் உயிரோட இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இன்னொருத்தன் ஒரு பையன். அதனால நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. தேடி எப்படியாச்சும் கொலை பண்ணுங்களே. ஆனா இத பாக்குற அந்த பூரானுக்கா இவங்க பண்ற விஷயம் யூஸ்லெஸ்ஸா தாங்க தெரியும். டீமன் கிங்காலேயே அந்த பர்சனை எதுவுமே பண்ண முடியல. இப்போ இவங்களாம் சேர்ந்து அந்த பர்சனை முடிக்க முடியுமா என்ன? இந்த இடத்த விட்டு புத்திசாலித்தனமா போறதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தப்பிச்சு போலான்னு வேகமா அது போகும். ஆனா முன்னாடி ஈகிள் கிங் அப்பியர் ஆகுது. என்ன ஆச்சு போறான் நீ எங்க போயின்னு இருக்க? அது ஈகிள் கிங் அது ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு போறேன். ஏன்னா ஹியூமன்ஸோட ட்ரேஸ் இங்க எங்கேயாச்சும் இருக்கலாம்ல. ஆனா எல்லாம் ஓகே தான். கையில என்ன புதுசா பேக்? அது ஒண்ணும் இல்ல ஈகிள் கிங். இத உல்ஃப் கிங்குக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்படியா நல்ல விஷயம்ப்பா. உன் சைஸுக்கு இப்படியே நீ போனா ரொம்ப லேட் ஆகும். என் பின்னாடி ஏறு சீக்கிரமா நம்ம போயிடலாம். இதனால பூரானுக்கும் வேற சாய்ஸ் இல்ல. ஈகிள் கிங் கூட தான் போற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஈஃபேங் நோக்கி வரும். ஆளு நல்லா தூங்கின்னு இருக்கான். ஆனா என்ன ஒண்ணு இன்செக்ட தடுக்கிற மாதிரி ஒரு பவுடரா ஆளு அங்கங்க போட்டு வச்சிருக்கான். அங்க எல்லாருமே நம்ம ஈஃபேங்க கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பவுடர் மேல காலை வச்ச அத்தனுடைய எல்லாரோட கதையும் அப்படியே முடியுது. அங்க பூரானும் அதை பார்க்கும். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அதுக்கு தெரியுது ஐயோ இது இவனாச்சே. ஈஃபேங்க பார்த்ததுக்கே அது மயங்கி போயிடும். அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே மயங்கி போறதுதான் மிச்சம். ஏன்னா அந்த அளவுக்கு ஈஃபேங்கோட பவுடரும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ஆளுக்கு டைட்டா அங்க உச்சா வரும். அங்க அத்தனை அனிமலை பார்த்து ஆளு ஆச்சரியமா வரான். பரவாயில்லையே யாரு யோசிச்சா அந்த பவுடர் இந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு. ஆனா ஏதோ ஒண்ணு ஆத்திரத்தை அடக்கலாம் ஆனா மூத்திரத்தை அடக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஆளு போறான். பின்னாடியே அந்த லெப்பர்ட்
சங்கடம் வரும். இவனுக்கு அவ்வளோ தைரியமா நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்றான்ல இவன். அப்புறம் தான் ஆளு சைட்ல டீமன் கிங்க பாப்பான். ஆமா, டீமன் கிங்கே இவன் தொங்க விட்டானா? கொய்யால இதுக்காகவே நான் விட மாட்டேன்டா இவனை. முடிக்கலான்னு போது பவுடர் இருக்கிற அந்த டப்பா மேல கால வைக்க அவ்வளவுதான், அதுவும் மயங்கி போகுது. அங்க நம்ம ஆளுக்கு புரியல, இது எல்லாமே இன்செக்ட தூரமா வைக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இதனால என்னப்பா அனிமல்ஸா மயங்கி போகுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு லேடியை நோக்கியும் ஒரு பர்சனை நோக்கியும் வரும். அங்க அந்த லேடியும் சொல்றா, நம்ம எப்படியாச்சும் அந்த ரென்ஹோ அவளை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான், இதனால லீ ஃபேமிலியே மொத்தமா அழிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. நான் யோசிக்கல இந்த மாதிரி விஷயம் ஏற்படும்னு. நான் ரென்ஹோவும் அவளோட டீமும் ஒரு சின்ன மிஷினை பண்ணலாம் அப்படின்னு இங்க வந்தாங்க. ஆனா இதுவே ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறும்னு யாரை யோசிச்சா? ஃபேமிலி டாப் 3 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியா இருக்கு. அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம கதை இங்கேயே முடிஞ்சிரும். வர வழியில ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ், ஏகப்பட்ட பீஸ்ட் கிங் அதோட பாடிஸ் எல்லாம் அங்க இருக்கு. இதை பாக்குறவங்களுக்கு புரியல, ஆமா இந்த விஷயத்த பண்ணது யாரு? அதே மாதிரி அந்த ஃபார்மேஷனும் உண்மையிலேயே ரொம்ப பங்கமா இருக்கு. ஒரு பெரிய லெவல்ல இருக்க எக்ஸ்பெர்ட் தான் இதை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க யோசிப்பாங்க. ஆனா வரது எதுவும் நம்ம ஹீரோ தான். ஆளு கிட்டாரை இப்போ ரெடி பண்ணிட்டான், அதை வாசிக்கலான்னு வரான். இதை பாக்குறவங்களுக்கு புரியல, என்னடா இவன் கிட்ட வித்தியாசமா ஏதோ ஒரு வெப்பன் இருக்கு. அதே மாதிரி ஆளு ஜஸ்ட் ஒரு மார்டல் தான், அவன் கிட்ட மேஜிக் பவர் அப்படின்னு எதுவுமே இல்ல. நம்ம ஹீரோ லைட்டா அங்க வாசிக்க ஆரம்பிக்க அவ்வளவுதான், அதுல இருந்து ஒரு பங்கமான மார்ஷல் பவர் வெளிப்படும். அதை கேட்கிற இவங்க ஆடி போறாங்க, என்ன பவரியா இது? ஆமா, இவரு உண்மையிலேயே யாரு? போயிட்டு மீட் பண்ணலாம் இவரை. அட என்னப்பா இது, ரிதம் சரியாவே வரல, லைட்டா இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கிரீட்டிங் சீனியர், நான் லீ ஃபேமிலியோட ஜியாங்ஷின், நம்ம இவள ஜியா அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா அதுதான் ஷார்ட்டாவும் இருக்கும். பக்கத்துல இருக்க அந்த பர்சனும் அவனை பத்தி அங்க சொல்றான், நான் சுவாட செக்டோட லீடர் ஜூ மோஜு. அங்க இத பாக்குற நம்மாலா, அட என்னப்பா இது, இந்த மவுண்டன் ரொம்ப வியர்டா இருக்கு. அந்த சிஸ்டம் வேற, அந்த சிஸ்டம் அட்லீஸ்ட் என்ன ஒரு மார்ஷல் ஸ்பிரிட்டா வச்சு மாத்திருக்கலாம்ல. ஏன்னா மவுண்டன்ல இருக்கிறவங்க என்ன மீட் பண்ண வரவங்க எல்லாருமே மார்ஷல் ரிலேத்துல இருக்கிற ஆளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க எதுக்காக தான் இங்க வராங்களோ? நான் பாட்டுக்கு ஜாலியா பாட்டு பாடலான்னு போனேன். அங்க மோஜு அதுக்கப்புறம் தான் அங்க டீமன் கிங்க பாப்பான். ஆமா என்னாச்சு, எதுக்காக இப்படி இதை பார்க்கணும்? ஏன்னா இதை சூப் வச்சு என்னோட டிசைபிளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அங்க இதை கேட்கறவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க, என்னது டீமன் கிங்க சூப் வச்சு குடிக்க போறானா? சீன் அப்படியே ரென்ஹோ அந்த பொண்ணை நோக்கி வரும். அந்த பொண்ணுக்கு வெளியில டீமன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகும். ஆனா வெளியில அந்த மாதிரி யாருமே இல்ல. அதுக்கு காரணமும் அவ கையில இருக்க நம்ம ஈஃபேங்கோட அந்த ஐட்டம் அதுதான். சீன் அப்படியே நம்ம ஈஃபேங்க நோக்கி வரும். சரி ஏதோ வந்தது வந்துட்டீங்க, நான் இப்போ கிட்டாரை வாசிக்க போறேன், உங்களுக்கு வேணும்னா என் பாட்டை நீங்க கேட்கலாம். நம்மளால லைட்டா அங்க வாசிக்க ஆரம்பிக்க அந்த சாங் இருக்குமே, எப்பா பயங்கரமான மார்ஷியல் எனர்ஜி அப்படி பரவ ஆரம்பிக்கும். அவங்களும் அங்க பயங்கரமா பிரேக் த்ரூ பண்ணி பொத்துன வில நம்ம ஆளுக்கு புரியல, ஆமா இவங்களுக்கு என்னப்பா ஆச்சு? ஜஸ்ட் நான் பாட்டை பிளே பண்ண, அதுக்கு எதுக்கு இவங்க இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகி இப்படி விழணும்? மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே கிரேட், பல்லாயிரம் வருஷமா நான் இதே லெவல்லே ஸ்டக் ஆயிருந்தேன். ஆனா நீங்க பிளே பண்ண அந்த ஒரே ஒரு சாங், அதனால நாங்க ரெண்டு பேருமே பிரேக் த்ரூ பண்ணிட்டோம் சீனியர். நீங்க வெறுமா ஏதாச்சும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் ஹெல்ப் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். வெறும் ஒரு பாட்டை கேட்டு யாருப்பா இந்த அளவுக்கு எக்ஸைட்டடாவா? ஆனா நான் இப்போ என்ன இவங்க கிட்ட கேக்குது, நான் யோசிக்கிறது என்னன்னா, இங்க ஏகப்பட்ட அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, இதை நான் எப்படி வெளியில கொண்டு போகுது? ஏன்னா இதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே ஒரு கல்டிவேட்டர்ஸா இருக்கீங்க, ஏதாச்சும் ஐடியா கொடுக்க முடியுமா? ஜியா எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு உன்னோட ஸ்பேஸ் ரிங் அது தேவைன்னு நினைக்கிறேன். நீ யோசிக்கிற மாதிரி இது ஒன்னும் ஒரு ஆர்டினரியான ட்ரெஷர் இல்ல. இந்த மாதிரி விஷயத்த எப்படி கொடுக்க முடியும் என்னால? நல்லா யோசிமா, இவர மாதிரி ஒரு கிரியேட்டான மாஸ்டர் கிடைக்கவே மாட்டாரு. அவரு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ரிங் எல்லாம் ஒண்ணுமே இல்லமா. நல்லா யோசிச்சியா, அவருக்கு ஸ்பேஸ் ரிங் எல்லாம் அங்க தேவையில்லை. ஏன்னா அவரே அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான மாஸ்டரா இருக்காரு. இப்போ அவருக்கு எதுக்காக இது தேவைப்படுதுன்னா, ஜஸ்ட் பொருள்லாம் கொண்டு போறதுக்கு தான் தேவையே. ஜியா நீயே ஜஸ்ட் அந்த ஷவுல பாரு. அந்த ஷவுல பார்த்தோன்னே அவ ஆடி போறான், ஏன்னா அது ஒரு ஹோலி ட்ரெஷர். சரி இந்த மாதிரி உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா நான் வந்து போறேன்ப்பா. இல்ல வெயிட் பண்ணுங்க, இத பாருங்க கொஞ்சம், இது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா இதுல எதுவா இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆஹா இது உண்மையிலேயே ரொம்ப வேற லெவலான விஷயமா இருக்கேப்பா. இதுக்கப்புறமும் ஸ்டோர் பண்ற விஷயத்த பத்தி நான் அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஈபே நோக்கி வரும். ஈபேவும் அங்க கேக்குறான், ஆமா ஈஃபேங்க பத்தியும் இந்த கிங்ஷங் செட்டை பத்தியும் ஏதாச்சும் தெரிஞ்சதா இல்லையா? இப்பதான் ரீசெண்டா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு வந்துச்சு. என்னன்னா கிங்ஷங் ஷெட்டுக்கு ஹெல்ப் பண்ணதே இந்த ஈஃபேங் இவன் தான். அவன் ஹெல்ப் பண்ணனால இந்த சுவானு செக்டை அவங்க மொத்தமா முச்ச விட்டாங்க. அது ஒண்டி இல்லாம சுவானு செக்டோட லீடர் நீங்க. நம்ம ஈஃபேங் பண்ண வேலையால இப்ப அவருக்கு ரெண்டு கையுமே போயிடுச்சு, கையின்னு ஒண்ணு அவருக்கு இல்லவே இல்ல. அவங்க செக்டும் நம்ம ஈஃபேங் பண்ண வேலையால மொத்தமா டிஸ்ட்ராய் ஆகி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எங்க ஒண்டி நிக்காம
இல்லாம ஈஃபேங்க்கும் இந்த ஓல்டு ஊஜாங் அவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ ரீசெண்டா எத்துக்கும் அவனுக்கும் ஒரு கான்ட்ராக்டையும் அவங்க போட்டிருக்காங்க. சிம்பிளா சொன்னா ஊஜாங்க தொட்ட நீ கெட்ட அந்த கதை தான். இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமும் புரியுது. இதுக்கு முன்னாடி ஊஜாங்கால இவன் நிலைமை மோசமாச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்ல. அந்த ஊஜாங் வேற யாரும் இல்ல, நம்ம ஊஜாங் தான்ப்பா. பேர் இதுல ஒரே மாதிரி வரும், கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா இப்பதான் தெரியுது. அட நான் என்ன யோசிச்சேன்னா ஊஜாங்க திரும்பவும் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அவனுக்கு மேலயும் இன்னொருத்தன் இருக்கான். போயும் போயும் அதுவும் ஈஃபேங்கா. ஊஜாங்கே ஒரு பெரிய ஆளு, ஊஜாங் மாதிரி ஒரு பர்சன் ஈஃபேங் முன்னாடி தலை குனிஞ்சிருக்கானா? கண்டிப்பா நம்ம ஈஃபேங் அவன் உண்மையிலேயே ஒரு இம்மார்ட்டலா இருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரென்ஹோ அங்க ஹீல் பண்ண இருப்பான். அந்த டைம்ல அங்க ஜியா மோஜோ இவங்க 2 பேருமே அங்க வராங்க. அட மாஸ்டர், ஆன்ட்டி நீங்களா? நீங்க எப்படி இங்க? நம்ம செட் ஆளுங்க நீ எல்லாருமே போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. யாருமே வராத போது டவுட் கிரியேட் ஆச்சு, அதான் வந்தோம். நீ மார்ஷல் கிங் ரிலேயத்துல இருக்க, அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த விஷயம் கஷ்டமா இருக்கு? நீ அசால்ட்டா இந்த இடத்த விட்டு வெளியில வரலாம்ல. மாஸ்டர் மோஜு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க ஒரு பெரிய பிரச்சனையே போயின்னு இருக்கு. ஒரு பர்சன் அவன் டீமன் கிங் கேவ்ல போயிட்டு ஏதோ ஒரு ஐட்டம் ஏத்தட்டான் போல. அது ஒண்டி இல்லாம டீமன் கிங்கையும் பூச்சி வச்சிருக்கான். அதனால இங்க இருக்கிற அந்த பெரிய பெரிய பீஸ்ட் லார்ட்ஸ் அதுங்க எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு தெரியுது. அதனாலயும் என்னாலயும் எதுவுமே பண்ண முடியல. நானும் வசமா இங்கே மாட்டிக்கினேன். அங்க இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதை பண்ணது நம்ம ஈஃபேங்னு. நீ பேசுற அந்த பர்சனை நாங்க இப்பதான் மீட் பண்ணோம். அவர் உண்மையிலேயே ஒரு கிரேட்டான பர்சன். ஜஸ்ட் எங்க கூட வா, நாங்களே இன்ட்ரோ பண்ணி வர்றோம். அதே மாதிரி ரென்ஹோ ஜஸ்ட் அவனை செட்யூஸ் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் வாழ்க்கையே செட் ஆயிடுமா, செட் ஆயிடும். அப்புறம் வாழ்க்கை உன் பசங்க எல்லாம் ஓஹோன்னு இருக்கலாம். ஏன்னா அப்பதான் இவங்க ஃபேமிலியில ஒரு கிரேட்டான பர்சன் வந்து வருவான்ல. சரி வா நம்ம போகலாம் இப்படின்னு அந்த பர்சனை நோக்கி போறாங்க. ஆனா அங்க போனக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் இப்பதான் எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆகி புரியுது இது வேற யாரும் இல்ல, நம்ம ஈஃபேங்னு. ஆமா இது அதே பர்சன் ஆச்சே. ஆமாமா நம்ம ஆல்ரெடி 2-3 வாட்டி மீட் பண்ணிருக்கோம், இது 3வது வாட்டி. ஆனா இவன் ஜஸ்ட் ஒரு மார்டல் தானே, இவன் என்ன பெரிய விஷயம்? ஏ ரென்ஹோ உனக்கு ஒண்ணுமே புரியலமா, கொஞ்சம் கிட்ட வா. அங்க பாரு, அங்க ஒரு டர்ட்டில் இருக்கே, அதை நல்லா பாரு. நான் இதுக்கு முன்னாடியே நல்லா இதை பார்த்திருக்கேனே அந்த டர்ட்டில். அப்புறம் தான் அவளுக்கு ரிலேஸ் ஆகுது இது சாதாரணமான டர்ட்டில் இல்ல, இது ஒரு டீமன் கிங்கு. அப்போனா அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அவன் வந்து இவன் தானா? இவங்க 2 பேருமே நம்ம ரென்ஹோவை நம்ம ஹீரோக்கு செட் பண்ணலாம் அப்படின்னு பாப்பாங்க. அதுக்காகவே அவங்க 2 பேரும் நம்ம ஈ கிட்ட இல்லாத போலாத விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ரென்ஹோ ரொம்ப ஷார்ப்பு, அவளால எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். ஈஸியாவே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பா. ஆ சரிப்பா, இந்த மாதிரி எல்லாம் ஓகே தான், நான் வந்து போறேன். எனக்கு புரியல அந்த டிசேபிள் பொண்ணு பத்தி எதுக்காக இப்படி என்கிட்ட சொல்லணும்? ஒருவேளை என்ன எம்பாரஸ் பண்ணணும்னு சொல்லி தான் எவ்வளவு விஷயத்த இவங்க பண்ணிருக்காங்களோ? ஏன்னா நான் ஒரு மாட்டலா இருக்கேன், என்னால ட்ரைனிங்கே எடுக்க முடியாதுல. அந்த சிஸ்டம் எதுக்காக என் கூட இப்படி பண்ணுச்சு? ஏன் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் கொடுக்கவே இல்ல? அங்க பின்னாடியே நம்ம ஜியாவும் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸிஸ்டன்ஸ். இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம அப்படியே ரென்ஹோக்கு செட் பண்ணாம போக விடுறோம். எல்லாம் நாசமா போச்சு, வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம். அங்க அப்புறம் தான் நம்ம ரென்ஹோக்கு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த சாக்கெட் அதை பத்தி அங்க ஞாபகம் வரும். அட அது எங்க போச்சு? இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. ஆமா என்னமா ஆச்சு? ஆல்ரெடி ஏதோ ஒரு சாக்கெட்ட ஆளு கொடுத்தான், ஆனா இப்போ என்கிட்ட அது இல்ல. அங்க இதை கேட்ட உடனே அவங்களும் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. அவங்களுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. நான் என்ன யோசிச்சேன்னா மாட்டலால கொடுக்கப்பட்ட ஒரு யூஸ்லெஸ்ஸான ஐட்டம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா யாரு யோசிச்சா அந்த சாக்கெட் அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பா? ஐயையோ ஏமா உனக்கு புரியல? அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஐட்டமே அப்படிப்பட்ட ட்ரெஷரா இருந்துச்சு. அந்த சாக்கெட் அத பத்தி சொல்லவே வேணாம், அது எந்த அளவுக்கு ஹோலி ட்ரெஷரா இருந்திருக்கும். எல்லாம் போச்சு. அந்த மாதிரி ஒரு ஹோலி ட்ரெஷரை நீ விட்டுட்டமா, விட்டுட்ட. இல்ல நல்லாத்தேன்னா என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. என்னம்மா சொல்லிருக்க? இந்த இடத்துல ஏகப்பட்ட மவுண்டன் இருக்கு. அதே மாதிரி உன்னால அதை தனியா கண்டுபிடிக்க முடியுமா? அது வந்து எனக்கு தெரியல. அங்க இப்போ இவருக்கும் என்ன பண்ணும் தெரியல. இப்போ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாதான் நம்ம ஹீரோக்கும் ரென்ஹோக்கும் அங்க செட்டிங் பண்ண முடியும். அதனால ஆளு ஏகப்பட்ட ஆளுங்களை வர வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரமா போயிட்டு எப்படியாச்சும் அந்த ஷாக்கெட்டை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதனால அவங்க கூட்டமே அந்த மவுண்டனை நோக்கி போய் தேட ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த பூரானை நோக்கி வரும். அதுக்கும் என்ன பண்ணும் தெரியல. போற வழியில தேனி அங்க மீட் பண்ணும். தேனியும் எல்லா விஷயத்தையும் அங்க கேட்டு தெரிஞ்சுக்கும். அப்பனா டீமன் கிங் பெரிய பெரிய லார்ட்ஸ் எல்லாருமே காலியா? இப்ப இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட்னா அது நீங்க தானா? ஆமா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த பர்சன் இருக்கானே அவன் மேல பேரியர் ஒர்க் ஆகல, யாரோட பவரும் ஒர்க்கே ஆகல. டீமன் கிங்கையும் கொண்டு போறது இல்லாம இருக்கிற எல்லா ஹர்பையும் அவன் கொண்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா ரீசெண்டா ஒரு பரபரப்பான ரூமர்ஸ் நான் இங்க கேள்விப்பட்டேன். இந்த மனுஷ பாயிலுங்க ஷாக்கெட் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாங்க.
தேடுறாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அது வந்து ஏதோ ஒரு அரிய வகையான விஷயம்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. அதுவும் உங்க டெரிட்டரியில தான் இருக்கு. வந்து பாக்குறீங்களா? அப்படின்னு வேகமா தேனி அவங்க கொண்டு போகுது. அப்புறம் தான் பூரானுக்கு அங்க ரிலீஸே ஆகுது. ஐயையோ! அது ஈஃபாங்கால உருவாக்கப்பட்ட டீமன்ஸ கொல்றதுக்கான ஒரு விஷயம் விட்ரு. ஆனா ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு. அங்க பட்டவுனே இவங்க 2 பேரும் அங்க காலி. அந்த ஷாக்கெட் அதுவும் தண்ணியில விழுந்து வேஸ்ட்டா போகுது. சோ ரென்ஹோ மத்தவங்க தேடுறதெல்லாம் இப்போ ஒரு வேஸ்ட்டான விஷயமாயிடுச்சு அங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம வேங்கை அதாங்க அந்த உல்ஃப் அத நோக்கி வரும். ஆளு நல்லா தூங்கின்னு இருக்கும் நிம்மதியா. அங்க திடீர்னுட்டு போனியோட சவுண்டும் அங்க கேக்கும். பப்பி பப்பி உனக்கு கேக்குதுன்னு தெரியும் பப்பி. ஐயையோ! போனி தாத்தா வந்துட்டாரா? பப்பி இங்க வா. வேங்கை இது நல்லா தெச்சுக்கின்னு ஓடும். ஐயையோ! காப்பாத்துங்க பேய் வந்துச்சு. அங்க என்னதான் ஓட ட்ரை பண்ணாலும் பின்னாடியே அது வருமா? இதனால வேங்கைக்கும் என்ன பண்ணும் தெரியல. மாஸ்டர் ஸ்கெலிட்டன் நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணும்? என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்ற நான் என்ன அந்த அளவுக்கு கெலட்டு பையனா இருக்கேனா என்ன? ஐயையோ! பிரதர் எலும்பு சொல்லுங்க இந்த மாதிரி நான் என்ன பண்ணும்? நீங்க தான் இருக்கிறதுலயே ஹேண்ட்ஸமு. நான் எப்போ உங்கள ஃபர்ஸ்ட் பார்வையா பார்த்தனோ அப்பயே நான் டிசைட் பண்ணிட்டேன். நானும் உங்கள மாதிரியே ஒரு டீமனா மாறணும்னு. நல்ல விஷயம் நல்ல விஷயம். சீக்கிரம் எதுக்கு வெயிட் பண்ண இருக்க? சீக்கிரமா இந்த முடிய தொற. மாஸ்டர் ஈஃபேங் இங்க இல்ல. அப்புறம் என்ன என்ஜாய் பண்ண வேண்டியதான். வேங்கை அப்படி பண்ணோனே அங்க எல்லா போன்ஸுமே வரும். ஆனா ஜாயின் ஆகலாம் ட்ரை பண்ணா அந்த ஸ்பைன் அதுக்கான போன் அங்க இல்ல. வேங்கை அதை கொண்டு வந்து தரும். இதனால போனியும் டப்புன்னு மொத்தமா இனியுது. உன்கிட்ட டேலண்ட் இருக்குப்பா. வா நம்ம வாக்கிங்க்கு போகலாமா? இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம கிங்ஷாங்கு ஈபே அவங்க 2 பேரை நோக்கி வரும். அவங்க 2 பேரோட சிக்ட்டுக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இப்போ உருவாயிச்சு. அங்க கிங்ஷாங்கும் ஈபே இந்த ட்ரிக்கை வந்து நீ நல்லாவே என்கிட்ட ப்ளே பண்ணிருக்க. ஏன்னா ஈஃபேங்க மீட் பண்ணக்கு அப்புறம் தான் நீ இந்த அளவுக்கு மாறி போயிருக்க. ஈஃபேங்க ஒண்டி நீ மீட் பண்ணலனா இப்போதைக்கு என்னோட செக்ட் உனக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கும். அட கிங்ஷாங் நீங்க வந்து அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுப்பா. என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? நீ வந்து தள்ளி போறியா? அட இருங்க நான் உண்மையே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஈஃபேங் இதுக்கு முன்னாடி சொன்னாரு நான் திரும்பவும் இந்த ஸ்கை ப்ளோயிங் கேங் செக்ட நோக்கி வருவேன்னு. அவரு சொன்னோனே உனக்கு பின்னாடி கிளியுது அதானே? அதனால எங்க கிட்ட நீ நல்லா பழகி எங்க கூட ஒட்டிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இவங்க இப்படி அங்க பேசும்போது அதுக்குள்ள ஒரு அசேஷனும் அங்க வரான். ஆளு வந்துட்டு ஸ்வாடு செக்டால ஏற்படுற அந்த பிரச்சனைகளை பத்தி ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா ஈபேக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா இவங்களுக்கும் ஸ்வாடு செக்டுக்கும் அங்க பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்புறம் எதுக்காக அதை பத்தி கவலை பண்ணோம்? ஆனா கிங்ஷாங்க்கு அப்புறம் தாங்க ஞாபகமே வருது. அவங்களோட செக்ட் அந்த பாஃபு மவுண்டனுக்கு நெருக்கமா தான் இருக்கு. அதே மாதிரி அடிக்கடி அந்த பாஃபு மவுண்டனுக்கும் அவங்க போயிட்டு போயிட்டு வருவாங்க. உடனே கிங்ஷாங்கும் பாஃபு மவுண்டனை பத்தி அசேஷன் கிட்ட அங்க கேட்பாரு. ஆமா அங்க என்னதான் ஆச்சு? உடனே அசாஷினும் ஈபேயை பார்க்க ஈபே அப்படியே மண்டையாட்டுவான். நீ சொல்லலாம் அது என்னன்னா இந்த பாஃபு மவுண்டன்ல இருக்க அந்த டீமன் கிங் அவரை ஏதோ ஒரு பர்சன் வந்து பூச்சிட்டான். அதனால அங்க இருக்கிற ஒரு பீஸ்ட் லாட்ஸும் கோமாயிச்சு. டீமன் கிங்க கேப்சர் பண்ணது ஒரு மனுஷன். அதனாலேயே மனுஷங்களை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ண இருக்காங்க. அங்க இது கேட்ட உடனே அவங்க 2 பேருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நம்ம கிங்ஷாங்குக்கும் தெரியும் நம்ம ஈஃபேங்கு ரீசெண்டா தான் அந்த பாஃபு மவுண்டன் அங்க அப்ச கலெக்ட் பண்ணலான்னு போயிருப்பான். அங்க அவங்க 2 பேருக்கும் இப்பதாங்க விஷயமே தட்டுப்படும். இப்போ அங்க ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஹீரோ தான் ஒரு ரீசனாவும் இருக்கான். முக்கியமா பயந்து போறது நம்ம ஈபே தான். ஏன்னா ஈஃபேங்கு ஃபர்ஸ்ட் கிங்ஷாங்குக்கு சப்போர்ட் பண்ணான். அதுக்கப்புறமா ஊஜாங் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனுக்கும் சப்போர்ட்டா இருக்கான். இப்போ ஹியூமன்ஸும் டீமன்ஸுக்கும் இடையில வாரு. அவன் மொத்தமா டீமன் கைண்டியே அழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண இருக்கான். அவனை மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நான் இதுக்கப்புறம் மாட்டிக்கினா அவ்வளவுதான். அவன் என்னை விட்டு வைக்க வாய்ப்பே இல்ல. பயங்கரமா வெட்டி போட்டாலும் ஆச்சரியமே இல்ல. இப்போ நான் தப்பிக்கணும்னா கிங்ஷாங்கோட செக்ட நான் ஜாயின் பண்ண வேண்டியதான் என்னால தப்பிக்கவே முடியும். கிங்ஷாங் நான் உங்க செக்ட்ல வந்து ஜாயின் பண்ணலாம்ல. நீ ஏன்டா என் செக்டுக்கு வரணும்? அது நான் உன்கிட்ட சில பல விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்ப்பா. இதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டனு நம்ம வேங்கை இவங்க 2 பேரும் வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்காங்க. அங்க போகும்போது ஈபேயோட வாய்ஸும் ஸ்கெலிட்டனுக்கு அங்க கேக்குது. இப்படியே இவங்க 2 பேரும் வெற்றிகரமா கிங்ஷாங் ஷெட்டுக்கு அங்க வந்துடுறாங்க. இன்னொரு சைடு ஒரு கப்பல்ல ஈபேவும் நம்ம கிங்ஷாங்கும் வராங்க. அங்க இப்பதான் ஈபே என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா கிங்ஷான் என்னோட செட்டை உங்க செட்டு கூட மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால உங்க எல்டர் கிட்ட நான் பேசினா நல்லா இருக்கும். இல்ல அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா எங்க கிங்ஷங் ஷெட்டோட எல்டர் இதை ஏத்துக்கவே மாட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஈபே அங்க பேசின்னு இருப்பான்ல ஆளு டெலிபோர்ட் ஆகி கிங்ஷங் ஷெட்டுக்கு அங்க வரான். ஈபே ரொம்ப தூரத்துல இருந்திருப்பான். ஆனா எப்படியும் தெரியல ஸ்கெலிட்டனு டப்புன்னு இங்க வர வைக்கும். அங்க கிங்ஷாங்குக்கு புரியல. ஆமா இவன் திடீர்னு எங்க மாயமா மஞ்சு போனா. இந்த சைடு நம்ம ஈபேக்கும் அங்க புரியல. ஆமா நீங்க யாரு? நான் இந்த பர்சன் டப்புன்னு என்ன இங்க வர வச்சுட்டான். இவன் உண்மையிலேயே யாரு? குழந்தாய் இப்பயும் உனக்கு டைம் இருக்கு. மரியாதையா நீ பண்ண மிஸ்டேக்க மண்டிட்டு அட்மிட் பண்ண. ஆனா உண்மையை சொன்னா இந்த இடத்துல பண்ணது எல்லாமே நீங்க தான். நான் ஒண்ணுமே
எதுவுமே பண்ணலையே. ஆனா நம்ம ஸ்கெலிட்டனு அதோட பவர் அங்க லைட்டா தான் பயன்படுத்தும். ஈபே இதுக்கே அங்க நிக்க முடியல. அந்த பிரஷர்னால அப்படியே கீழ விழுவான். நான் இதுக்கு முன்னாடி உங்கள எதிர்த்து நான் எதுவுமே பண்ணல. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அஃபெண்ட் பண்ண சொல்லுங்க. உண்மைய சொன்னா அஃபெண்ட் பண்ணது என்ன இல்ல, என்னோட மாஸ்டர. மாஸ்டருக்கு ஒரு சர்வெண்டா இருக்கிறனால நான் உனக்கு பனிஷ்மெண்ட்டையும் தரணும்ல. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேனே. என்ன ஆச்சு? நீ என்ன மறந்து போயிட்டியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ மார்ஷல் ஆர்ட்ஸோட ஜிம்முக்கு வந்தல. அங்க இத கேட்டோனே ஈபேக்கும் அங்க புரியுது. ஐயையோ! இந்த எலும இவன் நம்ம ஃபேங்கோட சர்வெண்டா? அந்த கிங்ஷாங் அந்த யுன்னு அதாங்க அஷஷின் முன்னு இவங்க 2 பேருமே அங்க வராங்க. அந்த உல்ஃப பத்தி அங்க தெரியும். அது நம்ம வேங்கைன்னு. ஆனா அந்த எலும அவன் யாருன்னு இவங்களுக்கு அங்க ஐடியாவே இல்ல. அங்க அதே மாதிரிதான் அந்த எலுமனுக்கும் சுத்தமா ஐடியா இல்ல. நம்ம கிங்ஷாங்கும் அஷஷின் பொண்ணும் யாருன்னு. அப்புறம் வேங்கை தான் அங்க சொல்லும். அவங்கள எதுவுமே பண்ண வேணாம். அவங்க தான் ஈஃபேங்கோட கெஸ்ட். சரி அவங்க 2 பேருமே நான் எதுவுமே பண்ணல. ஆனா இந்த ஈபே இவனை என்னால அப்படியே விட முடியாது. மயிலாடு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் இந்த இடத்தை விட்டு ஓடியே போயிடுறேன். ஜஸ்ட் நீங்க வாயால கேளுங்க. நான் என்ன வாய்ந்தாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். உடனே நம்ம ஸ்கெலிட்டனும் சரி அப்ப இதுதான் விஷயம்னா 1,00,000 அல்டிமேட் ட்ரெஷர் எனக்கு கொண்டு வந்துட்டா. அங்க இதை கேட்டோடனே ஈபேக்கா என்ன பண்ணும் தெரியல. ஆளுக்கு உயிரே போயிதா. ஐயோ. ஏன்னா ஈபே கேட்ட அந்த அளவுக்கு ட்ரெஷர் எல்லாம் இருக்குதான்னு கேட்டா இல்லங்க. இப்படி ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியாம புலம்பும் போது வேங்கையும் சைட்ல வந்துட்டு அட போனி ப்ரோ நீங்க என்ன கேக்குறீங்க போயும் உங்களுக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளவு பிடிக்கும்ல. அப்புறம் பொண்ணுங்களை வர வைங்க. நல்லா குஜாலா ஜாலியா இருக்கலாம். வாவ் நீ உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான டாகா இருக்கிய வேங்காய். இதுக்கப்புறம் ஈபே கிட்ட வந்துட்டு ஹே ஈபே ரொம்ப அழகா செம்மையா இருக்கிற மாதிரி எனக்கு பொண்ணுங்க தேவைப்பா. அதனால அரேஞ்ச் பண்றியா? அப்படி நீ ஒண்டி பண்ணனா உன்னை நான் விட்டுறேன். அங்க இதை கேட்டவுடனே தான் நம்ம ஈபேக்கு உயிர் மேல உயிரே அங்க வரும். ஏன்னா ஆளுக்கு பொண்ணுங்களை வர வைக்கிறதெல்லாம் ஒரு கை வந்த கால ஈஸியான விஷயம் தான். தம்பி ஈபே எனக்கு 3 நாள் இருக்கு. இந்த 3 நாளுமே எனக்கு பொண்ணுங்க தேவை. சோ மார்ஷியல் கிளப்ல அனுப்பி என்ன பாஸ் அவ்வளவுதானே. கண்டிப்பா நான் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த பெரியவரு அவரை காட்டுறாங்க. அவரும் அங்க வந்துன்னு இருக்காரு. இப்பதான் நம்மளுக்கு இவரை பத்தி தெரியுது. இந்த வயசானவரு தான் நம்ம கிங்ஷங் செக்டோட ஒரு எல்டரு. இப்போ இந்த பெரியவரு கிங்ஷங் செக்டுக்கு வர்றதுக்கு ரீசனே அந்த பெரிய ஃபயர் பால் அதை வாங்கலாம்னு சொல்லிதான். அங்க இப்படி இவரு வரும்போது முன்னாடி ஒரு பயங்கரமான எனர்ஜியும் அவருக்கு சென்ஸ் ஆகுது. இவரை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே. பயங்கரமான பவர்ஸ் இல்ல எனர்ஜி இதெல்லாம் சென்ஸ் ஆனாலே போதும். அது ஆபத்தா இருந்தாலும் உள்ள பூந்து பாப்பாரு. அதே மாதிரி ரொம்ப வேகமா வர ஸ்கெலிட்டனை பார்த்த உடனே சுத்தமா அழுக்கு அல்ல ரொம்ப வேகமா தப்பிக்கலான்னு பாப்பாரு. ஆனா ஸ்கெலிட்டனு டப்புன்னு அந்த லோட்டஸ ஒண்ணுமே இல்லாம எரிச்சிடும். இதனால பாவம் அந்த வயசான ஒரு வசமா மாட்டிப்பாரு. ஐயோ சீனியர் நான் உங்களை திரும்பவும் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல சீனியர். என்ன சீனியர் உங்க பல்லெல்லாம் பளபளப்பா இந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு. உண்மையிலே ஆசம். எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி உனக்கு சரியான லெசனை நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா இவனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அட போனி ப்ரோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இதுக்கப்புறம் எல்டரு அரையும் குறையுமா அங்க போறாரு. இத பண்ணது வேற யாரும் இல்ல போனியும் வேங்கையும் தான். இவங்க இங்க ஒண்டி நிக்கல. ஏகப்பட்ட விஷயங்களை இதுக்கப்புறமும் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஈபே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அழகான பொண்ணுங்கள் எல்லாம் அனுப்பியிருப்பான். கண்ணுக்கு ரொம்ப கவர்ச்சியாவும் குளிர்ச்சியாவும் இருக்கிற மாதிரி டான்ஸ் எல்லாம் அவங்க ஆடுவாங்க. நம்ம எலும்ப அவன் நல்ல காசெல்லாம் தூவி போடுறான் ஏதோ பணக்கார மாதிரி. ஆனா அந்த பணம் எல்லாமே நம்ம ஈஃபேங் அவனோட பணம் தான். வந்தானா வச்சு செஞ்சிருவான். அங்க வேங்கை தான் நம்ம போனிக்கு மெசேஜ் பண்ணிருக்கோம். அந்த பொண்ணுங்களும் வேங்கைய அப்படியே தூக்கிடிக்கும். அவங்க 2 பேருமே அந்த மசாஜை கண்டினியூ பண்ண நடுவுல வேங்கையும் வந்துட்டு அட போனி ப்ரோ இப்போ மாஸ்டர் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரு எப்போ வேணாலும் வரலாம் போனி ப்ரோ. யாரா நீ எதுக்காகடா மாஸ்டரை ஞாபகப்படுத்தின? எவ்வளவு பொண்ணுங்க இருக்கும் போது என் மூடியை நீ கெத்துட்ட. ஆமா மூடி வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லா போனாச்சே. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. போனிக்கும் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது உடம்பெல்லாம். அதுக்கு ரீசனும் நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்ம ஈஃபேங்க முன்னாடி வந்து நிக்கிறான். நம்ம ஈஃபேங்க பார்த்தோன்னே இளமனுக்கு பயங்கரமாங்க கிளியும். ஆளு மன்னிப்பு கேட்கலான்னு வருவான். ஆனா நம்மளா அப்படியே தூக்கி அடிக்கிறான். டேய் நீ என்ன நான் இல்லாத டைம்ல இங்க பொண்ணுங்க கூட குஜாலா பண்ணிருக்கியா? அதே மாதிரி என்கிட்ட இந்த பணமும் இப்போ நாசமா போயிடுச்சு உன்னால. அங்க அந்த பொண்ணுங்களும் வர நம்ம ஈஃபேங்கும் சொல்றான் அந்த எலும்பு தலையும் தெரியாதனமா நான் இல்லாத போது அப்படி பண்ணிட்டான். அதுக்காக அவன் தூக்கி போட்ட காசும் கொடுத்த காசும் எனக்கு திரும்பவும் ரிட்டர்ன் தர முடியுமா? அட என்ன ஈஃபேங் எங்க கிட்ட ஒரு வாட்டி காசு வந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லப்பா. இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா? நம்ம ஈஃபேங் கூட அடிக்கடி ஒரு இடத்துக்கு போய் கேம் எல்லாம் விளையாடுவானே அந்த 2 பொண்ணுங்க தான். அவங்க வேற ஆல்ரெடி நிறைய வாட்டி தோத்தெல்லாம் போயிருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயத்த இழந்திருப்பாங்க. அதனால எங்க கிட்ட ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதனால அவங்களும் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. நம்ம ஈஃபேங்கா பயங்கர கடுப்பா இருக்கும். எல்லா கடுப்பையும் நம்ம போனி மேல ஆளி இறக்குறோம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த வயசானவரை நோக்கி தான் வரும். அவரும் மார்ஷல் ஹால் அதை நோக்கி தான் வருவாரு. இவரு
எதுக்கு இங்க வந்திருக்காருன்னா இவருக்கு ஃபிளேம் பல் அது வந்து வேணும். நல்லா நீங்க யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கிங்ஷாங் ஈஃபேங் ஹெல்ப் பண்ணதுக்காக ஃபிளேம் பல்ல குத்துருப்பான். இப்ப அது இருக்கிறது நம்ம ஈஃபேங் கிட்டல, அதனால அதை வாங்கலாம் அப்படின்னு இவரு வேற போறாரு. ஐயோ மாஸ்டர் கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க, எனக்கு அந்த ஃபிளேம் பல்லு தான் முக்கியம், அதனால நான் போறேன் வாங்க. ஐயையோ நான் சொல்ற விஷயத்தை ஏன்பா இவரு கேட்க மாட்டாரு. ஆமா நீதான் அந்த மிஸ்டரியா? ஆமா நீங்க யாரு? பின்னாடி கிங்ஷங் நீங்களா? நான் யாரு நான் கேக்குறேன், இத பாரு. இந்த சிட்டிலேயே நான் ஒண்டிதான் மார்ஷல் எம்பரர் பார்மசிஸ்டா இருக்கேன். என் நெஞ்சில இந்த ஒயிட் லோட்டஸ பாரு. ஆனா உன் நெஞ்சில இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாம் எந்த போனக்கு அப்புறம் தான் பிரிண்டே பண்ணுவாங்க. ஆனா இதை கேட்டோடனே அங்க வயசானவருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. சைல தான் அங்க போனியும் இருக்கு. நம்ம ஈஃபேங் தான் அங்க துடைக்கிறதுக்கான வேலையை கொடுத்திருப்பான். நம்ம ஈஃபேங்கும் கிங்ஷாங் நீங்க வாங்க உங்களுக்கு டீ போட்டு தரேன். ஆனா இந்த வயசானவரு என்ன சொல்றாரு அப்படின்னு நம்மளுக்கு புரியலையா. இதனால ஆளை விட்டுறா, நீங்க இங்க இருங்க நான் வரேன்னு. நான் இங்க வந்தது ஃபிளேம் பால் அதை வாங்கணும். என்னது எனக்கு கேட்கல. ஃபிளேம் பால் என்னது? ஃபிளேம் பாலா? அது என்னது? அது ஃபயர் பால். நடிக்கிறியா என்கிட்ட? இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன ப்ளேம் பண்ணாதப்பா. அவரும் வால் மேல ஏறி அப்படியே பவரை வச்சு தாக்கலாம் அப்படின்னு வருவாரு. அங்க கீழே போனியும் ஆமா மாஸ்டர் ஏதாச்சும் பிரச்சனையா இங்க? வாய முறையா வாய முட்டை அந்த வாலை கிளீன் பண்ற வேலையை பாரு நீ. ஓகே மாஸ்டர். அங்க இப்படி சொல்லும் போது இப்பதான் அங்க போனிய நம்ம பெரியவரு பாப்பாரு. பெரியவருக்கு தான் போனியோட பவர்ஸ பத்தி அங்க தெரியும்ல. போனிய பார்த்தோன்னே ஆளுக்கு சுத்தமா அங்க அழில. ஐயோ இவன் வந்து அவனாச்சே. இவன் நம்ம ஈஃபேங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அப்போனா ஈஃபேங்க இவனுக்கும் மேலையா? இதனால நம்ம ஈஃபேங்க பார்த்தோன்னே ஆளு அப்படியே மண்டிடுறான். சீனியர் இத நான் பல்லாயிரம் வருஷமா மேக் பண்ண, இத உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ இந்த தாத்தா யாரியா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சடனா இப்படி எல்லாம் பண்ணும்போது. இப்போ எதுக்காக சடனா இவரோட ஆட்டிடியூட் இப்படி சேஞ்ச் ஆச்சு? இப்போ எதுக்காக ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் அவன் கிஃப்ட தரணும்? நான் ஒன்னும் வானவெல் பாய்ஸ் இல்லப்பா. மிஸ்டரி நான் உங்களுக்கு கிஃப்ட தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கிஃப்ட் தரது ஓகே, ஆனா எதுக்காக நீங்க இப்படி பண்ணணும்? அங்க இப்படி ஆளு பேசும்போது பின்னாடி ஊஜாங்க மத்தவங்க எல்லாருமே அங்க வராங்க. அங்க ஊஜாங்க வந்துட்டு மாஸ்டர் சொல்லுங்க, நீங்க சொன்ன அந்த இடம் எங்க இருக்கு? அந்த இடத்த நம்ம ஃபெர்டிலைஸ் ஆக்கி அங்க நீங்க சொன்ன மாதிரி வெஜிடபிள நம்ம க்ரோ பண்ணலாம். அங்க இத கேக்குற வயசானவருக்கு ஐடியாவே இல்ல. ஆமா இவன் ஊஜாங்க தானே, இவன் என்ன இந்த காலியா இருக்க நிலத்தை உழலாம் அப்படின்னு வரானா? இதுக்கப்புறம் நம்ம ஈஃபேங் ஒரு இடத்த காட்டுறான். இந்த இடத்த தான் அவங்க உழணும். அதுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்க வேணும்ல. நம்ம ஈஃபேங் கிட்ட சும்மாவே லெஜெண்டரியான ஐட்டம் இருக்கும். இதுக்கும் ஆளு ஒரு 3 ஐட்டம் எடுப்பான். அந்த எக்யூப்மெண்ட்டும் பயங்கர லெஜெண்டரியா டிவைன் லெவல்ல இருக்கும். அதனாலேயே அவங்க 3 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. மாஸ்டர் இது வந்து எங்களுக்கு தானா? ஆமா ஆமா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இன்னமும் வெப்பன்ஸ் வேணும்னா கேளுங்க, இன்னமும் இருக்கு தரேன். அங்க பெரியவரா இத பார்த்தோன்னே அவரும் யோசிப்பாரு. ஆமா இவன் என்ன சும்மாவே டிவைன் வெப்பனை அப்படியே தரான்? இவங்க வேலை செய்யறாங்க, அதுக்கு டிவைன் வெப்பன் கிடைக்குது. அப்போ நம்மளும் வேலை செஞ்சா நம்மளுக்கும் டிவைன் வெப்பன் கிடைக்கும். மிஸ்டர் ஈஃபேங் எனக்கு வேலை ஏதாச்சும் கிடைக்குமா? வேலை பண்றதுக்கு நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன். ஐயையோ இந்த கிழமை வேறையா? வயசான காலத்துல இப்படிதான் மூளை வந்து ஒரு மாதிரி மக்கி போயிடும். அதான் ஆளு ஒரு மாதிரி ஆயிட்டான். அதனாலதான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிருக்கான். அவங்களுக்கு வேலை தானே வேணும், வேலையை நான் போட்டு கொடுக்குறேன் அவ்வளவுதான். இதை கேட்டோடனே பெரியவருக்கு அவ்வளவு சந்தோஷம். மிஸ்டர் ஈ நான் உங்களுக்காக ரொம்ப வேகமா நான் இங்க வந்தேனா? என்கிட்ட டூல் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல மிஸ்டர் ஈ. இப்படி நான் கேட்டுட்டேன்னா அவ்வளவுதான், எனக்கு ஒரு ஹோலி வெப்பன் கிடைக்க போகுது. வேலை கொடுக்குற மாதிரி பெருசா எதுவும் இல்ல, ஆனா ஒரே ஒரு வேலை உண்டு இருக்கு. மிஸ்டர் ஈ ஜஸ்ட் சொல்லுங்க, எந்த வேலையா இருந்தாலும் ஓகே நான் பண்றேன். அந்த வேலை என்னன்னா இப்போ சாணி எல்லாம் நீங்க அள்ளணும். சிம்பிளா சொன்னா மாடு குதிரை இதெல்லாம் போடுறத நீங்க அள்ளணும். என்னடா போடுறத அள்ளணுமா அப்படின்னு ஒரு மாறிய ஒரு மூஞ்ச வச்சுப்பாரு. இருந்தாலும் ஒரு சைடு அங்க ஹோலி வெப்பன் வந்து கிடைக்குதுல, அதனால டபுள் ஓகே இருக்கு. சரி சரி இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி இந்த ஒர்க்கை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டா முடிச்சக்கு அப்புறம் தான் நீங்க போகணும். உங்களுக்கு வந்து புரியுதுல, அதனால ஒர்க் முடியற வரைக்கும் நீங்க வந்துகினே இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் என்ன உங்களுக்கு ஃபார்மிங் டூலை நான் கொண்டு வரேன். ஆனா டூல்ஸ் எல்லாம் உங்க ஸ்டோரேஜ் ரூம்ல தானே இருக்கு. இல்ல இல்ல நான் தேடுறேன் அந்த ஃபார்மிங் வெப்பன், அது ஒன்னும் இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல இருக்கு. இதை கேட்கிற அவரா ஏதோ ஒரு பெரிய டிவைனான வெப்பன் தான் கிடைக்க போகுது, அதுக்காக தான் அந்த டூலும் தனியா இருக்கு, கிடைச்ச வரைக்கும் லாபம் இப்படின்னு தான் அவர் யோசிப்பாரு. நெக்ஸ்ட் சீன்ல வேற ஒரு வயசானவரு கிட்ட நம்ம ஈஃபேங் கொண்டு வருவான். அங்கதான் இந்த ரெண்டுக்கு போன விஷயத்தெல்லாம் அங்க அள்ளணும். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், டிவைன் வெப்பன் வந்து கிடைக்க போது, ஆஹா ஓஹோ ஜாலியா இருக்கலான்னு. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு நார்மலான ஒரு டூல் தான் அது.
இத வச்சு தான் அவரு அங்க இருக்கிற இடத்த கிளீன் பண்ணி அள்ளணும். அப்புறம் தான் வயசானவருக்கு முழுமையா அங்க ரியலைஸே ஆகுது. ஐயையோ! டோட்டலா நான் ஸ்கேம் ஆயிட்டேனா? அங்க இதுக்கும் மேல குண்ட தூக்கி போற விதமா, நீங்க அடிக்கடி எல்லா மாசத்துக்கும் இத நீங்க பண்ண வரணும். ஏன்னா வயசானவரு தெரிஞ்சோ தெரியாமலோ இதுல வந்து மாட்டிக்கினாரு. நெக்ஸ்ட் சீன்ல குன்னோட நிலைமை மோசமா இருக்கும்ல. இப்போ எல்லா ஹர்புமே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அத ஆளு கொண்டு வந்து குடுக்குறான். குன் உனக்கு சீக்கிரமாவே சரியாயிடும். பின்னாடி நம்ம கிங் ஷாங்கும் லேனும் என்ன யோசிப்பாங்கன்னா, கல்டிவேஷன் அப்படின்னு ஒரு டேலண்ட் அவன் கிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது ஹர்பு எதுவுமே அவன் மேல வேலைக்கு ஆகாது. எஃபெக்டே காட்டாது. இப்படி இவங்க யோசிப்பாங்க. ஆனா குன் மேல ஒரு பயங்கரமான ஆரா அப்பியர் ஆகுது. ஆளு ஒரு பயங்கரமான பவரோட அப்படியே எழுந்துப்பான். அந்த ஆறா அப்படியே போகும்போது மேல 2 மில்லியன் வருஷம் பழமையான ஒரு என்டிட்டி அது அங்க கிரியேட் ஆகுது. இத பாக்குறவங்க வியந்து போறாங்க. அங்க கிங் ஷாங்குக்கு இப்போதான் அங்க எல்லா விஷயமே புரியுது. நான் அப்பயே யோசிச்சேன் எதுக்காக நம்ம குன்ன இவரு ஒரு டிசைபிளா மாத்தணும்னு. நம்ம குன்ன இருக்கான்ல ஆளு ஏன்ஷியன்ட் காட் ரேஸோட ஒரு டிசனன் தான் இவன். இப்போ எல்லாமே நம்ம ஹீரோவோட ஒரு பிளான் தான். மவுண்டன்ல இருக்க அந்த டீமன்ஸ் அதெல்லாம் அங்க சாலாச்சு. ஒரு ரோப்ல ஒரு ஸ்கெலிட்டனை பார்த்தோமே அது, அதுக்கப்புறம் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம கான்டினென்ட்டையே மொத்தமா மாத்த போகுது. இது எல்லாமே நம்ம ஈஃபேங்கோட ஒரு பிளானு தான். இப்படி இதெல்லாம் யோசிச்சு வியந்து போகும்போது பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துட்டு குன் வந்து குணமாயிட்டான்ப்பா, வாங்களேன் நம்ம பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் இப்படின்னு நம்மால சொல்ல இங்கேயே இந்த சீசன் 1 முடியுது. கண்டிப்பா இந்த சீசன் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மத்த அனிமேஸை விட இந்த அனிமேவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பேன். அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இதெல்லாம் என்னடா அனிமே, இதுல பெருசா என்ன இருக்க போகுது அப்படின்னு நான் பார்த்த அனிமே தான் இது. ஆனா பார்த்தா தான் தெரியுது, ஐயோ இது வேற மாதிரியா இப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன். நீங்களும் என் கூட இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அனிமே பார்த்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது வரும். ஸோ லைக்கை போட்டுருங்க. அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு போய் பாரு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்டா அந்த அளவுக்கு வீடியோஸ் போடல, ஆப்வியஸா காப்பிரைட் இஷ்யூ தான். நிறைய லைக்ஸை போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ரொம்ப வேகமா, ஸோ எனக்காக எவ்வளவு தூரம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கு சீசன் 2 இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சீசன் 2 பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா இன்னமும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். அதனால எப்போ வரும் அப்படின்னு சரியா வந்து சொல்ல முடியல. வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்லயே போடலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் புதுசு புதுசா அனிமேஸ் போடும்போது நோட்டிபிகேஷனா வரும். சரி ஏதோ ஒன்று நான் உங்களை ஒரு புது சீசன்லயோ இல்ல ஒரு வேற அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.